வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சீரக தண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாங்க ஆர்ட்ரு பண்ணி. சரிங்களா? இப்போ சீரக தண்ணி குடிக்கிறதுனால நம்ம உடம்புல என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாங்களா? இந்த சீரக தண்ணி முக்கியமாக எதுக்கு குடிக்கிறாங்கன்னா, இதய தசையை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்து சேர்வதை தடுக்கிறதும் இது ரொம்ப ரொம்ப உதவுதுங்க. சரிங்களா? இதை ஜீரா அல்லது சீரகம் என்னும் சொல்லுவாங்க. சரி, அது சமையலில் இந்த சமையல் கட்டில் இல்லாத வீடே இருக்காது இந்த சீரகம். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் சாம்பார், ரசம், பொரியல் எல்லாத்துக்குமே சேர்த்துக்குவாங்க. முக்கியமாக கறி சாப்பிட்டு செரிமான பிரச்சனை வரவங்களுக்கு இந்த சீரகம் உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. சரிங்களா? இது இந்த சீரகத்தை நைட்டு ஊற வச்சு சீரக தண்ணியாகவும் குடித்தோம்னா நம்ம உடம்புல ஏகப்பட்ட நன்மைகள் நடக்குது. சரி, அந்த சீரக தண்ணி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுர்வேத மருந்தாக பயன்படுத்தி வராங்க இந்த சீரக தண்ணீரை. சரி, அந்த சீரக தண்ணி ஒரு கிளாஸ் சீரக தண்ணியை குடிக்கிறது நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதயம், வயிறு, முடி, அதுக்கு மட்டும் இல்லாமல் தோலுக்கும் நன்மை தருது. இது எதுக்கெல்லாம் நன்மை தருதுன்னு பார்க்கலாங்களா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சீரகத்தில் பொட்டாசியம், இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. சரிங்களா? இது பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளை இதில் அதிகமாக இருக்குது. அதனால் பாக்டீரியாவோட எதிர்த்து போராடுற தன்மை இதுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதில் விட்டமின் ஏ, பி, சி, மக்னீசியம், கால்சியம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தொற்றுநோய் ஏற்படுற குறைக்குது. சரிங்களா? இது எப்படி பண்ணணும்னா, பச்சை முழு சீரகத்தை பயன்படுத்தணும். இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகத்துக்கு என்ன பண்ணணும்? பச்சை அல்லது முழு சீரகத்தை பயன்படுத்தணும். பொடியாக வறுத்து பொடியாக பயன்படுத்தினாலும் இது சில சத்துக்கள் இழக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அலர்ஜி எதிர்ப்பு விளைவு இது அதிகமாக இருக்குது. அதாவது இதில் அலர்ஜி எதிர்ப்பு நம்ம வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை குறைக்கிறதுக்கு இந்த சீரக தண்ணீர் ரொம்ப ரொம்ப உதவுது. சரிங்களா? இது அதுக்கப்புறம் என்ன, செரிமானம் மற்றும் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்குது. வயிற்று ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த சீரக தண்ணீர். சரி.